நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வார வியூகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிற அரசியல் ஆளுமை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியா நீட் தேர்வு தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு யார் காரணம்னு அன்புமணி நினைக்கிறார்? இந்த குழப்பங்களுக்கு முழுமையிலும் மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும். இதுல உச்சநீதிமன்றத்தில் அரசியல் சாசன அமர்வு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இருக்கின்ற 5 நீதிபதிகள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நீட் சம்பந்தமா பிரச்சனைகளுக்கு மாநில அரசுக்கு உரிமைகள் இருக்கு. மாநில அரசு எங்களுக்கு வேண்டான்னு சொன்னா அதை மதிக்கணும். அது மட்டும் இல்லை, நாடாளுமன்ற நிலைக்குழு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, இதில் மாநில அரசு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதை நீங்கள் நடத்தலாம், இல்லை வேண்டான்னு சொன்னால் விட்டுடணும்னு நிலைக்குழுவுடைய பரிந்துரைகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசு அங்கே மத்திய அரசு கூட்டிய அந்த கூட்டத்தில் எங்களுக்கு வேண்டாம், நீட் எங்களுக்கு வேண்டான்லாம் சொல்லியிருக்கு. கர்நாடகா சொல்லியிருக்கு, மேற்கு வங்கம் சொல்லியிருக்கு, பல மாநில அரசு சொல்லியிருக்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி நாங்கள் கொண்டு வந்தே தீர்வோம்னு ஒரு தீர்மானத்தோடு. இதுக்கு என்ன காரணம்னா, மத்திய அரசுடைய நிலைப்பாடு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே மதம், ஒரே தேர்வு, ஒரே வரி, நாளைக்கு ஒரே உணவு, ஒரே உடை, இப்படிலாம் கூட கொண்டு வருவாங்க. அந்த வகையில் தான் அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கணும்னு அந்த இதெல்லாம் இந்த நீட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மோசடி நடக்கும். சமூக நீதிக்கு எதிரானது, இது கிராமப்புற மாணவர்களுக்கு, முக்கியமாக ஏழை பிள்ளைங்களுக்கு எதிரானது. அதுக்கு முக்கிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா, நீட்டில் கேட்ட கேள்விகள் எல்லாமே சிபிஎஸ்இ கேள்விகள் தான். சமச்சீரில் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 9 லட்சம் பிள்ளைகள் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் 12வது தேர்வு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வெறும் 16,000 பிள்ளைகள் தான் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இந்த நீட் முழுமையிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கேட்ட கேள்விகள். தமிழ்நாட்டில் 3377 இடங்கள் இருக்குது, மருத்துவ இடங்கள் அரசிடம் இருக்கிறது. இதில் என்னுடைய கணிப்பு அதில் 3000 இடங்கள் இந்த 16,000 பேர் பிள்ளைங்க எடுத்துட்டாங்க, சிபிஎஸ்சியில் எடுத்தாங்க, அவங்களுக்கு போய் சேரும். 9 லட்சம் பிள்ளைங்க எழுதின அந்த அவங்களுக்கு வெறும் 300ல் 400 தான். நீட்டு முழுமையும் சிபிஎஸ்இ கேள்விகள். இந்த பிள்ளைங்களை எப்படி போட்டிடுவாங்க? 1. 2, சிபிஎஸ்இன் பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 90 விழுக்காடு தனியார் கிட்ட தான். அதில் ஒரு பாடத்திற்கு 3 ஆசிரியர்கள். நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 3 ஆசிரியர்கள். அப்போ என்ன இவங்க கற்றுக் கொடுப்பாங்க, அவங்க கற்றுக் கொடுத்துப்பாங்க. அது இல்லாமல் அங்கே கட்டணம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம் நம்ம போய் சிபிஎஸ்சியில் இவங்க அங்கே கிட்டவே சேர முடியாது. அடுத்து நீட்டுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏழை பிள்ளைங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஒரு தேர்வுனா சமமாக இருக்கணும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது நுழைவுத் தேர்வு. இப்போ நீட் இதில் பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு கம் நுழைவுத் தேர்வுன்னு சொல்கிறான். தகுதி தேர்வு ஏற்கனவே 12வது தகுதி தேர்வு இருக்குது. எதுக்கு 2 தேர்வு? தகுதி தேர்வு, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 2. அப்போ 12வது எடுத்துடுங்க. அதனால் இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு கொள்கை இருக்கும். இதுக்கு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி அப்போ கல்வி மாநில பட்டியலில் இருந்தது. எமர்ஜென்சி காலத்தில் பொதுப்பட்டியலில் கொண்டு வந்தாங்க. இப்போ இன்னும் பொதுப்பட்டியலில் தான் இருக்குது. அதனால மத்திய அரசு நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக நாடு முழுக்க ஒரே மாதிரியான கல்வி முறை, தேர்வு முறை, அது சார்ந்த வேலை வாய்ப்புங்கிற மாதிரி உருவாக்கத்தில் மத்திய அரசு முனைஞ்சாலும் கூட திரும்ப பாஜகவினர் நீட்டை முன் வச்சு வைக்கிற வாதம் என்பது, நீதிமன்றத்தில் இதோட ரோல் ரொம்ப பெரிய ரோல். உச்சநீதிமன்றம் திரும்ப மாநிலங்கள் நீட்டுக்கு எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்னு கேட்காதீர்கள்னு அவங்க திரும்ப சொல்றத அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு தவிர்க்கிறாங்க. மத்திய அரசை கார்னர் பண்றது மட்டுமே இவர்களுடைய வேலையாக இருக்கிறதுன்னு பாஜக பிரதிநிதிகள் திரும்ப முழுமையிலையும் தவறான கருத்து. இது முழுமையில் நான் நீதிமன்றத்தில் நான் குறை சொல்லவே மாட்டேன். நான் அமைச்சராக இருந்த நேரத்திலே அப்பவே இந்த நீட்டு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. எம்சிஏ அப்போ முயற்சி பண்ணது நான் கடுமையாக எதிர்த்ததுனால, நான் இருக்கிற வேலைகளில் அப்போ நான் இருந்த பொழுது அது கொண்டு வர முடியல. அவங்களால எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. நான் வந்ததுக்கப்புறம் பிறகு அவங்க முயற்சி பண்ணி அப்புறம் நீதிமன்றம் பிரச்சனை. அப்புறம் இப்போ என்னென்னா, மத்திய அரசு தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. நீதிமன்றம் மத்திய அரசிடம் போய் நீ செய்யணும் பண்ணணும்லாம் ஒன்றும் சொல்லலை. அது இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுடைய ரெக்கமெண்டேஷனே பார்த்தீங்கன்னா, மாநில அரசு வேண்டான்னு சொன்னால் விட்டுடணும்னு தான் சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன மத்திய அரசு இவங்களை மற்றவங்கள பாஜக மற்றவங்களை குறை சொல்ல இடத்துல அவங்க தான் அதுக்கு காரணமே. ஏன்னா இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு இப்போது ஒரு மாற்றம் அடியிலேருந்து வரணும். மாற்றம் ரிஃபார்ம்ஸ் கீழேருந்து மேலே போகணும். மேலேருந்து கீழே ரிஃபார்ம்ஸ் நீ திணிக்க முடியாது. தமிழக அரசாங்கம் இந்த நீட்டுக்கு எதிரான அவங்களுடைய நடவடிக்கைகளில் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் ராஜ்நாத் சிங்கை அது கடந்த வாரத்துக்கு போய் பார்த்தேன். அவர் உள்துறை அமைச்சர், அவர்கிட்ட தான் இங்கேருந்து சட்டங்கள்லாம் அவங்க துறைக்கு போய் அந்த துறையில் இருந்தால் மற்றவங்களும் அவர் பார்க்குறப்போ சொன்னேன், சார் அவருக்கு கால் அடிபட்டு ஒரு 4 வாரமாக வீட்டில் தான் இருக்கிறார். சொன்னேன், சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அது 6 மாதமாக இங்கே தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது, இஸ் இட் அப்படின்னு கேட்குறாரு. என்ன எங்கே இருக்குன்னு என்கிட்ட கேட்டார். வி ஆர் ஆஸ் ஃபார் அன் ஒப்பீனியன் ஃப்ரம் தி ஹெல்த் மினிஸ்ட்ரி அண்ட் ஹெச்ஆர்டின்னு.
அப்படியா, இன்றைக்கே நான் அதிகாரிகிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு என்கிட்ட. எனக்கு நல்ல நண்பர். அப்போது நான் கேட்குறேன், 6 மாதமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? இங்கே இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ அத்தனை முறை டெல்லிக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, என்ன தான் பண்ணுறாங்க? அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? எதிர்கட்சி என்ன பண்ணுது? நான் போய் பார்த்ததுக்கு பிறகு தான் இவங்க அன்னைக்கு சாயங்காலம் நான் போய் பார்த்தது பிறகு இவங்க பார்க்குறாங்க, ராஜ்நாத் சிங்கை போய் பார்க்குறாங்க, இல்லைன்னா பார்த்துக்க மாட்டாங்க. அடுத்த நாள் ஜனாதிபதி போய் பார்க்குறேன். நான் சொல்கிறேன், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவர்கிட்ட. சார் இதெல்லாம் இவ்வளோ மோசடி இருக்குது. அவர் சிம்பத்தட்டிக்காக இருக்கார். ஆமாம், இவ்வளோ ஏழைகள் இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது. சொன்னேன், உங்ககிட்ட வந்ததுன்னா சொன்னேன், இஃப் இட் கம்ஸ் டு மீ ஐ வில் கன்சிடர் பாசிட்டிவ்லி. நிச்சயமாக நான் வந்து நல்ல பாசிட்டிவாக நான் அதாவது வெளியில் எனக்கு கமிட் பண்ணக்கூடாது, பாசிட்டிவ்லி சொல்கிறார். ஆனால் வரலை. இப்போ இவங்களுக்கு நிர்மலா சீதாராமன் போய் அவங்க கேட்குறாங்க, என்னன்னு எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியலன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, பட் அவங்க மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க, தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. கேரளா ஆந்திராவை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கும் எங்கே இருக்குன்னு தெரியல, இங்கே இருக்கிற அமைச்சர்களும் எங்கே இருக்குன்னு தெரியல, முதலமைச்சருக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, அங்கே இருக்கிற அமைச்சர்களும் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் 6 மாதத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க, சட்ட மசோதாவை. இது ஜனாதிபதி கையெழுத்து போட சட்டம் முழுமையடையும். என்ன அழுத்தம் கொடுத்தாங்க இவங்க? தம்பிதுரை வந்து இவங்களை போய் பார்த்துட்டு, நான் பார்த்ததுக்கு பிறகு இவங்களை போய் பார்த்துட்டுலாம் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அழுத்தம் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் அழுத்தம் கொடுத்துட்டேன். ஏதோ ஒரு கடமைக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கு. ஏன் திமுக நாங்கள் ஒரு நாள் உண்ணாவிரதம்னு சொல்கிறோம் இந்த நீட்டுக்காக, அன்னைக்கு அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க 27ஆம் தேதி வந்து மனித சங்கிலி நீட்டுக்காக. ஏன் இவ்வளோ என்ன பண்ணீங்க நீங்கள்? அதனால் இது வந்து ஏதோ ஒரு விளம்பரத்துக்கு ஏதோ பையற மாதிரி இருக்கு. உணர்வுபூர்வமாக இந்த மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சு பண்ணுற மாதிரி தெரியல. அன்புமணி உண்ணாவிரதம் இருந்தால் அது உணர்வுபூர்வமானது, திமுக மனித சங்கிலி அறிவிச்சு அது விளம்பரமானது. அதுக்கு எங்களுக்கு நாங்கள் செய்யறதுக்கு முன்னாடி செஞ்சது தான் நான் பாராட்டி இருப்பேன். நான் அறிவிச்சதுக்கு அப்புறம் இவங்க போராட்டம் அறிவிக்கிறாங்க. நான் ராஜ்நாத் சிங் பார்த்தப்ப இவங்க ராஜ்நாத் சிங் பார்க்குறாங்க, ஜனாதிபதி பார்க்குறப்போ இவங்க மற்ற அமைச்சர்கள்லாம் பார்க்குறாங்க. சட்டப்பேரவையில் எதிர்கட்சியோடு ஒருங்கிணைந்து எல்லா கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, ஒரு சட்டம் எடுத்திருக்காங்க. எதிர்கட்சி என்ன செய்யணும்? தீர்மானம் வச்சுக்கிட்டு கடிதம் எழுதிட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு நிர்பந்தம் செய்யணும், அழுத்தம் கொடுக்கும். இங்க அழுத்தம் கொடுத்து இவங்க இருக்கிறவங்களை அவ்வளவு அழுத்தம் கொடுத்து இங்க இருக்கிறவங்க டெல்லிக்கு ஓடணும். இங்க இருக்கிற அமைச்சர் குட்கா வித்தது போதும், அங்க போய் நீட் பிரச்சனைக்கு போய் பாடுபடணும்னு சொல்லிட்டு அந்த அழுத்தம் கொடுக்கணும். அங்க இல்ல சார், அதுதானே எதிர்கட்சி தலைவருடைய அழுத்தம் அப்படிங்கிறது. சட்டமன்றத்தில் பேசுவது, மக்கள் மன்றத்தில் பேசுவது, போராட்டங்கள் நடத்துவதை தவிர என்ன செய்ய முடியும்னு அனுமதிக்கிறது. சரி, அழுத்தம் கொடுக்கலன்னு தான் சொல்றேன் நான். அது என்ன மாதிரியான அழுத்தம்னு சொல்றேன். நீங்க என்ன இவர் அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை புரிந்து அழுத்தம் கொடுத்திருந்தாருன்னா இவங்களுக்கு தானா அங்க டெல்லிக்கு போக வச்சிருக்கணும், அது செஞ்சிருக்கணும். அவரு நாங்க சொல்லிதான் அவர் செய்யணுமா? ஏற்கனவே எங்களை எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்டு இருக்காரு. இல்ல, தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வுல மாநில அரசாங்கம் என்ன மாதிரியான செயல்பட தவறிட்டாங்க அப்படிங்கறத தவிர அன்புமணி அவர்களுக்கான பெரிய குறையே ஸ்டாலின் என்ன பண்ணாருங்கிற கேள்வியை திரும்ப முன்வைக்கிறீங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தானே சொல்றேன். ஆளுங்கட்சி முதலமைச்சர் கேட்கல. இல்ல, ஆளுங்கட்சி ஒரு கையாலாகாத ஆளுங்கட்சி நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க. டிக்ளேர் நான் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்களும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கையாலாகாத முதலமைச்சர், ஒண்ணுமே தெரியாத ஒரு அரசு இருக்கு. இல்ல, அவங்களுக்கு வந்து நோக்கமே வந்து இன்னும் எவ்வளவு காலம் இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இருக்கிறப்ப கொள்ளடிச்சிட்டு போயிடணும்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதில் அதான் தினம் அவங்க வேலையே அதுதான். மக்கள் பிரச்சனையோ விவசாயிகள் பிரச்சனையோ மாணவர்கள் பிரச்சனையோ அவங்களுக்கு கவலையே கிடையாது. சரி, அப்போ எதிர்கட்சியில் 89 எம்எல்ஏ வச்சிருக்கிறார். 6 மாதமா அந்த சட்டம் நிலுவையில் இருக்கு. எத்தனை முறை பேசியிருக்கிறாரு, எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கிறாரு. இப்போ இவங்க ஏதோ போராட்டம் நடத்தினா அடுத்தது இவங்களுக்கு ஏதோ ட்ரிகர் தான். ஆளுங்கட்சிக்கு ஓஹோ போராட்டம் நடத்துறாங்களா, சரி அப்போ ஏதோ செய்யணும்னு அதே ஒரு முயற்சி நடத்திருப்பாங்க. ஒண்ணுமே நடக்கலையே. நான் இந்த முயற்சி எடுக்கிற வரைக்கும் இவங்க அமைதியான இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன பத்தி நான் பெருமையா சொல்ல வரல, பட் நானும் ஒரு மக்கள் பிரதிநிதி தான், எம்பி. நானும் ஒரு எம்பி தான். இங்க இருக்கிற மாணவர்கள் பிரச்சனை எல்லாம் எவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான பேர் லெட்டர் எழுதுறாங்க, இமெயில் எழுதுறாங்க, பிரச்சனை எல்லாம் இருக்கு, நீங்க எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்பு பல போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம், எல்லாம் இருக்கு. ஆனாலும் இப்ப இருக்கிற ஒரு நல்ல ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்கு. இப்போ இந்த கவுன்சிலிங் வர இருக்கு, லீகலா பண்ண நாங்க வந்து சட்ட ரீதியில நாங்க அணுகி இருக்கிறோம். எங்களுடைய வழக்கறிஞர் பாலுவும் இப்போ கேஸ் போட்டிருக்காரு. எந்தெந்த வகையில் மாணவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அதெல்லாம் நாங்கள் முயற்சி செஞ்சு தான் இருக்கிறோம். திமுக கடந்த 4 வாரங்களாக பிப்ரவரி மாதத்திலிருந்து மாவட்டம் தோறும் வந்து நீட் விளக்க கருத்தரங்குகள் நடத்தியிருக்காங்க. 100 முறைக்கு மேல பெரிய பெரிய கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஒரு பொறுப்பான எதிர்கட்சி இதை தவிர என்ன செய்ய முடியும்னு என்ன எஃபெக்ட் இருக்குங்க? இல்ல யாருக்கு தெரியுதா? இருக்கு. அட்லீஸ்ட் அதுதான் எங்களுக்கு நாங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் இவங்க அறிவிக்கிறாங்களே, அட்லீஸ்ட் அந்த ட்ரிகர் பாயிண்ட் நாங்க கொண்டு வந்திருக்கிறோமே. நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு போராட்டம் ட்ரிகர் பாயிண்ட் ஆகலாம். ஸ்டாலினுடைய போராட்டம் ட்ரிகர் பாயிண்ட் ஆனா அது வரலையே. அன்புமணி ராஜ்நாத் சிங் பார்த்த அப்புறம் தான் அதிமுக ராஜ்நாத் சிங் பாக்குது. அன்புமணி ஜனாதிபதி பாக்குறப்ப தான் அதிமுக ஆளுங்கட்சி போய் மந்திரிகளும் பிரதமர் போய் பாக்குறாங்க. அன்புமணி போராட்டம் உண்ணாவிரதம் அறிவிச்ச அப்புறம் திமுக வந்து மனித சங்கிலி அறிவிக்கிறாங்க.
இல்ல நீங்க எல்லாரும் தனித்தனியா பண்ணாலும் நான் மறுபடியும் சொல்றேன், நான் பெருமையா நான் சொல்லல. இல்ல இன்னொரு வாய்ப்பு தவறி விட்டுட்டோம். என்னன்னா ஜனாதிபதி தேர்தல். இந்த ஜனாதிபதி தேர்தல் தமிழ்நாட்டுக்கு 8 விழுக்காடு வாக்குகள் இருக்கு. இந்த 8 விழுக்காடு வாக்கு இன்னைக்கு வந்து அது நம்ம ராம்நாத் கோவிந்த் வந்து 65 விழுக்காட்டுல 3/2 பங்கு எடுத்துட்டா இன்னைக்கு நம்ம தெரியும். ஆனா அன்னைக்கு தெரியாது. தேர்தலுக்கு முன்பு வந்து 8% ஓட்டு வந்து மிகப்பெரிய எண்ணிக்கை, வெற்றி தோல்வி நிர்ணயிக்கூடிய எண்ணிக்கைன்னு அன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நேரவா இருக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு அன்னைக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக, அதிமுக, பாமக எல்லா கட்சிகளும் என்னென்ன எத்தனை கட்சி ஓட்டு இருக்கு எல்லாம் சேர்ந்துட்டு இந்த ஒட்டுமொத்த 8% ஓட்டை நீங்க நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்கணும், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும், 2 கண்டிஷன் அமைக்கிறோம், நாங்கள் போட்டால் நாங்கள் போடுவோம், இல்லை நாங்கள் வேறு விதமான முடிவு எடுக்கிறோம்னு எல்லா கட்சியும் சேர்ந்து முடிவு எடுத்து பண்ணியிருந்தோன்னா உறுதியாக மத்திய அரசு கொண்டு இருக்கோம். ஏன்னா ஜல்லிக்கட்டு இதே நிலை தான் ஜல்லிக்கட்டுக்கு இருந்தது. இதே ஜல்லிக்கட்டில் மோடி முடியவே முடியாது, கோர்ட்டில் இருக்குன்னு சொன்னார், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்னு சொன்னார். இந்த பிள்ளைங்களாம் சும்மா இல்லை, அவ்வளோ போராடினாங்க. 50 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியில் வந்தாங்க. இந்த இளைஞர்கள்லாம் வெளியில் வந்து அழுத்தம் கொடுத்ததுனால முடியாதுன்னு சொன்ன மோடி 6 நாளில் இங்கே சட்டம் நிறைவேற்றி ஜனாதிபதி கையெழுத்து போட்டு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. ஜல்லிக்கட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தனி சட்டம் கிட்டத்தட்ட. அப்போ ஜல்லிக்கட்டுக்கு சட்டம் 6 நாளில் கொண்டு வர முடியுது. நீட்டுக்கு விளக்கம் கொண்டு வர முடியாது. சட்டம் ஏற்கனவே சட்டம் இருக்குது, அது கொண்டு வர முடியாதா என்ன? அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும், மக்களை பற்றி கவலைப்படணும். இவங்களுக்குள்ளே அரசியல், அவங்களுக்குள்ளே சுயநலம், இவங்களுடைய கேஸு. இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் டெல்லியில் போய் சரண்டர் ஆகிட்டாங்களே, டெல்லியில் அடிமையாக தானே இருக்கிறாங்க. இல்லை, இப்போ ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க விரும்புகிற எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஆளுங்கட்சியோட ஒருங்கிணைந்து செயல்படணும்னு இவ்வளவு பேசுகிற அன்புமணி அவர்கள் கட்சிகளை சந்திச்சு இந்த நீட்டுக்கான குறைந்தபட்சமா எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கிற பணியை கூட ஏன் செய்யல? நாங்கள் தனிப்பட்ட முறையிலையோ நாங்கள் சில கருத்தரங்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம், பல பேரை கூப்பிட்டுருக்கோம், ஆனால் வரல, அவங்களும் வரல. எங்களுடைய நோக்கமே வந்து இந்த திமுக அதிமுகவில் எங்களுக்கு நம்பிக்கை நாங்கள் இழந்துட்டோம். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் நம்பிக்கை இழந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களும் இழந்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா 50 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு உரிமைகளும் நம்ம இழந்துட்டு வந்துட்டு இருக்கோம். 50 ஆண்டு காலம் நம்ம பல உரிமைகளை இழந்திருக்கோம். ஆனால் கடந்த 6 மாத காலத்தில் அதை விட அதிகமாக நம்ம இழந்துட்டு வரோம். இன்னும் 1 ஆண்டு காலம் இந்த அரசாங்கம் தொடர்ந்துச்சுன்னா எல்லா உரிமையும் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலமே இருக்க போறது கிடையாது. அந்த சூழல்ல இருக்கு. ஆச்சரியமாக இருக்குது, நீங்க திமுகவையும் அதிமுகவையும் நம்பலன்னு முடிவு பண்ண பிறகு அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க. அவங்க தானே ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்க. இப்ப நீங்க அப்ப திமுகவையும் அதிமுக இப்ப வேண்டான்னு சொல்லிடுங்க. எதிர்கட்சி தலைவர்னா எதுக்கு? எதிர்கட்சி தலைவர் ஒரு போஸ்ட், ஒரு புரோட்டோகால் தலைவர் என்பது ஸ்டாலின் எடுத்துக்கொண்டது, புரோட்டோகால் கொடுத்திருக்கிறது. அதான் சொல்றேன், இது காசு கொடுத்து வாங்கினது தான். அது நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க. ஜெயலலிதா முதலமைச்சரும் காசு கொடுத்து வாங்கினது தான், ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் காசு கொடுத்து வாங்கினது தான். சும்மா வந்து மக்கள் ஓட்டு போடல. அவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும், கொளத்தூர் தொகுதியில் 1000 ரூபாய் ஓட்டு கொடுத்து தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. திருவாரூர் தொகுதியில் 2000 ரூபாய் கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காரு. ஜெயலலிதா 2000 ரூபாய் அவங்க தொகுதியில் ஆர்கே நகர் கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாமே எல்லாம் அவங்க அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஓட்டு போட்டு பகிரங்கமா நான் சொல்றேன். நான் இதுல வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்க எதிர்கட்சி வந்துட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லா ஊடகத்துக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். பணம் கொடுத்து நாடாளுமன்ற தேர்தல் அனுமதி ஜெயிச்சது. அதனால ஒரு ப்ரூஃப் கொடுங்க, நீங்க நான் அரசியல் விட்டு போயிடுறேன். அப்புறம் எப்படி உங்க தொகுதியில மட்டும் மக்கள் ஓட்டு போறது காசு வாங்கல, உங்களை தவிர மத்த எல்லா தொகுதியிலும் வாங்கிருக்காங்க? அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்றது ஸ்டாண்டிங் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அரவக்குறிச்சியிலையும் அங்க தஞ்சாவூர்லயும் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா சரித்திரத்திலே முதல் முறையாக பணம் கொடுத்ததுனால, 2 கட்சியும் பணம் கொடுத்ததுனால தேர்தலை தள்ளி வச்சது சம்பவம் இங்க தான். அது மட்டும் கிடையாது, இது மட்டும் இல்ல, பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதுங்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்னோட ஏத்துக்கிறீங்களா? இல்ல அப்படி ஒன்று நடந்திருக்கிறதுங்கிறது ஊடகங்களை தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கும். என்னுடைய எங்கேயும் நீங்க ஸ்டாலினும் பணம் கொடுத்து முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் பதவி வாங்கினாங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? அதாவது அவங்க தொகுதியில ஜெயிச்சாங்கன்னு சொல்றேன் நான். அவங்க தொகுதியில, அவங்க சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றாங்க, பணம் கொடுத்தா வெற்றி பெற்றிருக்காங்க. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுபடி அன்புமணி மட்டும் பணம் கொடுக்காமல் நேர்மையாக வெற்றி பெறுகிறார். அதுதான் நீங்க ப்ரூவ் பண்ணுங்களேன், நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அன்புமணி கொடுத்தாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், அரசியல் விட்டு நான் போயிடுறேன். தொடர்ச்சியாக ஸ்டாலினை வம்புக்கு இழுப்பதில் அன்புமணிக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸ்டாலின் என்னுடைய நண்பர், நட்பு வேற, அரசியல் வேற. நான் ஏன் ஸ்டாலின் அப்படின்ட்டு நான் கேட்கிறேன்னா, அவர் சொல்றது இப்போ என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா விவசாயிகள் நல்ல திட்டங்கள் கொடுப்போம், நாங்க ஆட்சிக்கு வந்தா காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்போம், நாங்க ஆட்சிக்கு வந்தா நெடுவாசல் திட்டத்தை ரத்து பண்ணுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா கட்சித்தீவை மீட்போம், நாங்க ஆட்சிக்கு வந்தா முல்லை பெரியாரை உயர்த்துவோம். இவ்வளவு நாள் என்ன பண்ணுவீங்க? ஆட்சியில் தானே இருந்தீங்க. 50 ஆண்டு காலத்தில் 22 வருஷம் நீங்க உங்க ஆட்சி தானே இருந்தது. ஏன் 6 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க தானே துணை முதலமைச்சராக இருந்தீங்க, உள்துறை அமைச்சராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தீங்க, மேயராக இருந்தீங்க. உங்கள் ஆட்சி தான் நடந்தது. என்ன பண்ணீங்க? அப்போ பண்ணாது இப்போ பண்ணுவீங்களா? நீங்கள்
அந்த கேள்வி தான் நான் கேட்கறத தவிர மற்றபடி எனக்கும் ஸ்டாலின் ஒன்றும் பர்சனலா ஒன்றும் கிடையாது எனக்கு. இப்ப சொல்றாரு இப்ப நாங்க செய்வோமே இப்ப செய்வோம்னு சொல்லிட்டு இருக்காரு. கடந்த காலத்துல ஏன் செய்யல? நாங்க கேட்கறதுல எங்களுக்கு வந்து ஒரு 5 ஆண்டு காலம் தான் கேட்கிறோம். அதுக்கு மேல எங்களுக்கு வேண்டாம். 5 ஆண்டு காலம் எங்க கிட்ட கொடுத்து பாருங்க தமிழ்நாட்டை. நிச்சயமா மிகப்பெரிய மாற்றங்கள் எங்களால கொண்டு வர முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்தியாவில் கடந்த முறை நான் ப்ரூவ் பண்ணிருக்கோம். இல்ல நீட் குறித்து பேசுகிற போது இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 20-25% மருத்துவ இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நம்ம காலரை தூக்குகிற போது அந்த காலரை தூக்குறதுக்கான காரணம் 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிங்கிறது மறந்துட்டாரா? ஏன் அதுக்கு முன்பு காமராசர் ஆட்சி, ஏன் அதை மறந்துட்டீங்களா நீங்க? அவர் தான் அடித்தளம். தமிழ்நாட்டில் நல்ல அதிகாரிகள் இருந்தாங்க, நல்ல அதிகாரிகள். திராவிட கட்சிகளுடைய வளர்ச்சிக்கு காமராசர் போட்ட அடித்தளம் தான் காரணம். நிச்சயமாங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி காமராசர் தான் போட்டது. நீர் மேலாண்மைன்னா என்ன இவங்களுக்கு என்ன தெரியுமா? நீர் மேலாண்மை பத்தி ஸ்டாலினுக்கு தெரியுமா? நீர் மேலாண்மை பத்தி தெரியுமா? இல்ல திமுகவுக்கு தெரியுமா? அதிமுக தெரியுமா? வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு அடித்தளமே காமராஜ் தான் போட்டது. தொழில் வளர்ச்சி என்னங்க அவங்களுக்கு நீர் மேலாண்மை பற்றி தெரியாதுன்னு அன்புமணிக்கு எப்படி முடிவுக்கு வராரு? தெரிஞ்சதுன்னா நேரம் செயல்படுத்திட்டு இருப்பாங்க. ஏன் நீர் மேலாண்மை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 34 நாள், ஒரு வருஷத்துக்கு 34 நாள் மழை பெய்யுது. இதுக்கு முன்னாடி 42 நாள் இருந்தது பருவம், 2 பருவம் சொல்லுது. இனி 34, அதாவது சொல்லப்போனால் ஒரு மாதம் பெய்கிற மழை அதை வச்சுக்கிட்டு அடுத்த 11 மாதம் நம்ம அது பயன்படுத்தணும். அது சேமிக்கிற ஒரு மாதம் பெய்கிற மழையை சேமிச்சுட்டு 11 மாதம் அதை பயன்படுத்துவது தான் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஆனால் ஒரு மாதம் பெய்கிற மழையில் 80 விழுக்காடு கடலுக்கு போயிட்டுருக்கு. மீதி 20 விழுக்காடு தான் இங்கே நமக்கு குளங்கள் ஏரிகள்லாம் தாக்கி வைக்கணும். இது இவங்க 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்து 42,000 ஏரிகள் குளங்கள் இருந்த காலம் போய் இன்னைக்கு 37,000 ஏரி குளங்கள் தான் இருக்கு. 5,000 ஏரி குளங்கள் காணாம போயிடுச்சு. இந்த 2 பேர் ஆட்சியில் போயிடுச்சு. இது மட்டும் கிடையாது. 1972 சென்னை சம்பந்தமாக 10 ஏரிகளை உருவாக்கணும். செம்பரம்பாக்கம் ஏரி போன்று 2 பெரிய ஏரி உருவாக்கணும். 3.7 TMC தண்ணீர் கொள்ளளவுக்குள்ள செம்பரம்பாக்கம் இப்படிலாம் இந்த மேலாண்மை இதுதான் நமக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட். காவிரியில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் 900 TMC தண்ணி கடல்ல போயிட்டு இருக்கு. இவங்ககிட்ட நம்ம போயிட்டு ஒரு வருஷத்துக்கு 192 TMC வேணும்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். 11 TMC தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்கு வருஷத்துல. யாரும் பர்மிஷன் கேட்க வேண்டாம். அந்த தண்ணியை நம்ம மிச்சப்படுத்தணும்னா அந்த 5 மாவட்டத்திலுடைய குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லை, விவசாய பிரச்சனை தீர்க்கலாம். இதெல்லாம் ஏன் செய்யல? இது நான் போய் பேசுறேன். தாமிரபரணியை காப்போம், காவிரியை காப்போம், கொசுத்தலை ஆற்றுல தடுப்பணை, கொள்ளிடத்துல ஏன் தடுப்பணை கட்டல, முகத்துவாரத்துல இருந்து தடுப்பணை கட்டின கடல் நீர் உள்ள 27 கிலோமீட்டர் உள்ள வந்துடுச்சு. நெடுவாசல் என்ன பிரச்சனை? நெடுவாசல்ல அது இவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, திமுக தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இருக்கு. ஸோ இப்போ இந்த நீர் மேலாண்மை இன்னைக்கு தேவை. நாங்கள் ஏரி குளங்களை தூர்வாரணும், 20 வருஷமா நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இப்போ இவங்க தூர்வாரிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நாங்கள் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதுதான் அவங்க காப்பி அடிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. முதல் கையெழுத்துன்னு சொன்ன மது விலக்கு, நாங்களும் முதல் கையெழுத்து. இலவசம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம், நாங்களும் இலவசம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொன்னா நாங்க செய்யறது தான். ஆனா ஒண்ணு அது எங்களுக்கு பெருமை தான். அது நாங்க பெருமையா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எங்க கொள்கையை வச்சுக்கிட்டு அடித்தளத்தை வச்சுக்கிட்டு திமுக அது வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு பெருமையான. எமர்ஜென்சி காலத்துல இருந்து அரசியலில் இருக்கிற ஸ்டாலினுக்கும் 20 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கிற அன்புமணி அவரை பார்த்து எங்களை காப்பிடிக்கிறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் சரியான ஒப்பீடாக? நீங்க பொதுமக்களை போய் நீங்க சமூக நீதிங்கிற வார்த்தையை பாமக பயன்படுத்துகிறது. அந்த பயன்படுத்தின நீங்க பொதுமக்களை போய் கேளுங்க. இந்த கேள்வியை என்ன கேட்கறதோட நீங்க பொதுமக்களை போய் கேளுங்க. திமுக பாமக பத்தி காப்பி அடிக்கிறதுன்னா 100 பேர்ல 100 பேர் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கை, அது வரைவு தேர்தல் அறிக்கை 2015 செப்டம்பர் மாதம் வெளியிட்டோம். இதுல இருக்கிற 60 விழுக்காடு திட்டங்களை திமுக தேர்தல் அறிக்கையில் வருது. 60 விழுக்காடு. ஏன் அதுக்கு முந்தின தேர்தல் அறிக்கையில் அப்படி ஒண்ணுமே இல்லை. நாங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணி இப்படி போகணும், இப்படி இருக்கணும், கல்வி இருக்கணும், சுகாதாரம் இப்படி மேலாண்மை நிர்வாகம் இப்படி இருக்கும், ஒன்றும் இருக்கு. அப்படியே பிளேகரிசம் புள்ளி அப்படியே முன் வச்சா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ராஜாஜி ஆட்சியிலிருந்து காமராஜர் ஆட்சியிலிருந்து அந்த தேர்தல் அறிக்கை திமுக காப்பி அடிச்சுன்னு சொல்லுவீங்களா? திமுக கொண்டு வந்த தேர்தல் அறிக்கைகளை அதிமுக காப்பி அடிச்சுன்னு சொல்லுவீங்களா? இவ்வளவு தேர்தல் அறிக்கையில இருந்து பாமக உருவாக்குன்னு சொல்லுவீங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் அவங்களுக்கு இவ்வளவு நாள் 50 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போ வெளியிடாதது நாங்க வெளியிட்டது பிறகு அப்படியே காப்பி அடிச்சு வெளியிடுறது தான். அதான் காப்பி அடிக்கணும். பார்த்து பயப்படுகிறதா திமுக? பயப்படுதோ இல்லையோ எங்களுக்கு பார்த்து காப்பி அடிக்குது. ஆனா பயப்படுதுன்னா பாத்தீங்கன்னா நிச்சயமா பாமகக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா இவங்க அரசியல் பயணம் முடிஞ்சு போச்சு. திமுக அரசியல் பயணம் முடிஞ்சு போச்சு. அந்த பயம் நிச்சயமா இருக்குது. அது இல்லாம மட்டும் எப்படியாவது சில நான் சொல்றது தமிழ்நாட்டோட ஊடகங்கள் மத்தியில் இன்னும் மாற்றம் வரல. மக்கள் மனசுல மாற்றம் வந்துடுச்சு. 2 கட்சியும் ஒதுக்கணும், 2 கட்சியும் வாய்ப்பு கொடுத்துட்டோம், 2 கட்சி மேல நம்பிக்கை இழந்துட்டோம்னு மக்கள் முடிவு பண்ணிட்டேன். இன்னும் ஊடகம் முடிவு பண்ணல. ஊடகம் என்னைக்கு முடிவு பண்ண ஆட்சி நிர்ணயிக்கணும்னு நினைக்கிறேன். நான் பெரும்பான்மையான ஊடகம்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல ஊடகங்கள் தான் ஆட்சியை தீர்மானிக்கிறது நம்புறீங்க? போன தேர்தல்ல
பெரும்பான்மையான ஊடகத்தினால எங்களால் வெற்றி பெற முடியல. இது நான் இந்த வாதத்தை நான் உங்க தொலைக்காட்சியில் பல தொலைக்காட்சியில் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? எதிராக இல்லை. அதாவது இப்போ சில ஊடகங்கள் வந்து எங்களை இருட்டடிப்பு பண்றாங்க. ஒரு உதாரணம், கும்பகோணத்தில் 10,000 விவசாயிகள் வச்சு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். ஒரு செய்தி சென்னையில் வரல. கொள்ளிடத்தில் 8,000 விவசாயிகள் வச்சு கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்டணும். அது ஜெயலலிதா அனௌன்ஸ் பண்ண தடுப்பணை ஒன்று, ஆதனூர்லேருந்து குமாரமங்கலம் வரைக்கும் ஒன்று, இன்னொன்று வந்து முகத்துவாரத்தில் ஒரு தடுப்பணை 112 கோயிலில் இல்லை கடல் நீர் வரதில்லை. ஒரே ஒரு செய்தி வரல. தமிழ்நாட்டில் வந்து இப்போ திமுக போலீஸ், அண்ணா திமுக போலீஸ், திமுக ஐஏஎஸ், அண்ணா திமுக ஐஏஎஸ், அது திமுக ஊடகம் அண்ணா திமுக ஊடகம்னு இருக்கு. அது நீங்க நிச்சயமா ஏத்துக்கணும். இது நீங்க நடுநிலை, நீங்க உங்க ஊடகம் வேற, நான் சொல்றது உங்க ஊடகம் வேற. நான் சொல்றது வந்து பெரும்பான்மை ஊடகங்கள் வந்து இவங்க சார்ந்த ஊடகம், அவங்க சார்ந்த ஊடகம் தான். இவ்வளவு 50 ஆண்டு காலம் ஆட்சியில அவங்க சார்ந்ததான் இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய இதுக்கு முன்னாடி எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, அண்ணா வர்சஸ் காமராஜ், கலைஞர் வர்சஸ் எம்ஜிஆர், கலைஞர் வர்சஸ் ஜெயலலிதா, அப்படி அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல அது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதே ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணி இல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு எப்படி, எனக்கு ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணின்னு வேண்டாம். எனக்கு தமிழ்நாடு வர்சஸ் ஆந்திரா, தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் போட்டி போடணும், தமிழ்நாடுக்கும் தெலுங்கானாவுக்கும் போட்டி போடணும், தமிழ்நாடுக்கும் சிங்கப்பூருக்கும் போட்டி போடணும். அதுதான் என்னுடைய அரசியல். அப்படின்னா எதுக்கு ஸ்டாலினோட ஒன்றி நீங்களோட ஒரே மேடையில வந்து பேசுங்கன்னு எதுக்காக அழைக்கணும்? ஏங்க, அவர் தான் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. அவர் தான் நீங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் அவர் எப்படியோ வரணும்னு துடிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்குதான் சரி, அது தகுதியா இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா? நீங்க தான் டெஸ்ட் பண்றது இல்ல. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் பட்டியல்ல தொடர்ச்சியாக இருக்கிறவர்கள் ஸ்டாலின், அன்புமணி அவர்கள், சீமான், பல பேர் வந்து அந்த ரேஸ்ல இருக்காங்க, விஜயகாந்த் உட்பட. ஆனால் அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகிற மற்ற வேட்பாளர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஸ்டாலினோடு மட்டும் விவாதத்துக்கு தயார்னு சொல்றதுக்கான காரணம் ஸ்டாலின் மட்டும் கூப்பிடலைங்க, எல்லாரையும் நான் கூப்பிடுறேன். எந்த தலைவர்னா வாங்க, நேரலையில விவாதம் பண்ணுவோம். தமிழ்நாட்டு பிரச்சனைகள், தமிழ்நாட்டு ஒரு விவசாய பிரச்சனைகள், நீர் மேலாண்மை பிரச்சனைகள், கல்வி, எல்லாரும் எல்லாரும் நான் ஓபன் இன்விடேஷன் டு எவரிபடி. ஆனா ஸ்டாலின் பேரை மட்டும் தான் நீங்க சொல்லிருக்கீங்க. ஏன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர்லாம் சில நேரத்துல எங்களால தான் அந்த மது விலக்கு கொள்கை, எங்களால தான் அந்த கல்வி கொள்கை, எங்களால தான் விவசாயிகள் இப்படி சொல்றதுக்கு அப்புறம் தான் அந்த நேரத்துல தான் நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேன். ஒரு லாங் டேர்ம்ல திமுக அதிமுக வேண்டாம்ங்கிற ஒரு முடிவை அறிவிச்ச பிறகு மீதி இருக்கிற, உங்களுக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் தெரியுங்கிற அடிப்படையில மீதி இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒரு ஒருங்கிணைக்கிற, அட்லீஸ்ட் வந்து திமுக அதிமுகவுக்கான மாற்றுங்கிற முயற்சி மக்கள் நல கூட்டணி மாதிரியான சிறிய கட்சிகள் கூட செய்கிற போது ஏன் அதை பாமக முன்னெடுக்கவில்லை? இனி நாங்க செய்வோம். ஏன் இவ்வளவு அளவு செய்யல? திமுக அதிமுக வேண்டாம்னு நீங்க முடிவெடுத்த பிறகு கடந்த தேர்தலில் நாங்க முயற்சி பண்ணோம். we give a call. திமுக அண்ணா திமுக அல்லாத வேற யாரும் எங்க கூட வரலாம்னு சொன்னாங்க. உங்க தலைமையில? அதான், எங்க தலைமையில வரலாம்னு சொன்னோம். ஏன்னா இப்ப நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த எலெக்ஷனே நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து மற்ற 3வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் பாமக. ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா 2%, நாங்கள் அதில் ஒரு 6% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். கடந்த காலத்தில் நாங்கள் 8% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். நாங்கள் அந்த வகையில் எங்கள் தலைமையில் வாங்கன்னு சொல்லியிருக்கோம். கடந்த தேர்தலில் வரல, இந்த தேர்தலில் நிச்சயமா வருவாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. திமுக அதிமுக தவிர்த்த மற்ற கட்சிகளிடையே இருக்கிற ஒற்றுமையின்மை தான் திமுக அதிமுகவோட பலம்னு நான் சொன்ன உங்க பதில் என்ன? ஏன் அதை ஏத்துக்கிறேன். அதான் இப்போ சில ஈகோஸ், சில பிரச்சனை அவங்களுக்குள்ளெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஈகோ இருக்கு எங்களுக்கு. நிச்சயமா நாங்க வெகுவன கால் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். மற்ற சில பேருக்கு இருக்கு. அரசியல் தலைவர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக தவிர்த்து ஒரு பெரிய கூட்டணியை பாஜக தலைமையில உங்களால உருவாக்க முடிஞ்சது. அந்த கூட்டணியை சட்டமன்ற தேர்தலில் ஏன் தொடர முடியல? அதுல பல சிக்கல்கள்லாம் இருந்தது, சில பிரச்சனைகள்லாம் இருந்து, சில சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்ப என்ன சிக்கல்? இதுல என்னன்னா, எங்களை தவிர மற்ற அத்தனை கட்சிகளும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பக்கம் அண்ணா திமுக பக்கம் பேச்சுவார்த்தை நடந்தது. எங்களை தவிர மற்ற எல்லா கட்சியிலும், இன்க்ளூடிங் பாஜக நான் சொல்கிறேன். இதுவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த அளவுக்கு வரலை. அப்புறம் நாங்கள் ஒரு நிலைப்பாடு நாங்கள் எடுத்தோம், தனியாக நாங்கள் போட்டிடுறோம், வந்தால் சரி, வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இப்போது அதுக்கு மாறி இருக்கு. 2 கட்சி மேலே மக்கள் மனசில் ரொம்ப ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. இப்போ மக்கள் ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க, இந்த மாற்றி ஏதாவது நல்ல வரணும்னு சொல்லிட்டு. அந்த ஏக்கத்தை தணிக்கிறது நாங்கள் தானே, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் மற்றவங்களாம் கூப்பிட்டு இப்போ எங்களுடைய மருத்துவர் ஐயா கூட சொல்லிட்டு இருக்காரு, திமுக அண்ணா போன வாரம் கூட சொல்லியிருக்காரு, திமுக அண்ணா திமுக தவிர வேறு யாரோன்னா வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அணுகுவோம். ஏன்னா இது போதும், ஆண்டது போதும்னு
இது நல்ல அந்த இடத்துல நீங்க ஒரு கார்டு வைக்கிறீங்க, நல்ல பாமக தலைமையில்னு நீங்க ஒரு புள்ளி வைக்கிறீங்கல்ல. நாம இணைஞ்சு பணியாற்றுவோம் என்பது வேறு, பாமக தலைமையின் கீழே வாங்கன்னு அழைப்பு விடுப்பது வேறு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா பாஜக தலைமை மத்திய தேர்தல், நாடாளுமன்ற இது நாடாளுமன்ற தேர்தல் வந்து மத்திய தேர்தல், மத்தியில் பாஜக தேசிய கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாஜக ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நாங்கள் அவங்க தலைமை ஏற்று நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பெரிய கட்சி, அவங்களோட பாஜகவோட பெரிய கட்சி. மற்றவங்களாம் இப்போ நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். போன சட்டமன்ற தேர்தலில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்னைக்கு 3வது பெரிய கட்சியாக இருக்கிறோம். என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக உங்களை அறிவித்த பிறகு ஸ்டாலின் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய பிரதான கட்சி தலைவர்களோடு அரசியல் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிற அன்புமணி தொடர்ச்சியாக திரைப்பட நடிகர்கள் குறித்து ஏதேனும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லி அந்த சர்ச்சை வட்டாரத்துல ஏன் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு? நான் என்ன கருத்து திரைப்பட நடிகர்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க தானே ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தானே ஒரு மைக்கு ஒவ்வொரு முறையும் நான் எங்க போனாலும் ரஜினி என்ன சொன்னாரு, கமல்ஹாசன் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க. நீங்க தானே அவங்க சொல்றாங்களோ இல்லையோ நீங்க தானே திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு என்ன வேலை அதுல? ஏன் நீங்க அதை கிளப்பி விடுறீங்க? அவங்க சொல்லாம வார்த்தையில் நீங்க எதுக்கு திணிக்கிறீங்க? நீங்க அவங்க எப்போ வராங்களோ வந்துட்டு போட்டோம். ஒரு முறையும் என்ன எங்க போனாலும் அதுக்கு போட்டு ஒரு மைக்கு 10 பேர் மைக்கு போட்டு ரஜினி பத்தி கமல்ஹாசன் பத்தி சொல்லுங்க என்ன சொல்றீங்க? எங்களுடைய கருத்து நடிகர்கள் தமிழ்நாட்டை ஆண்டது போதும், இனி நல்ல நிர்வாகிகள் வேணும் தமிழ்நாட்டிற்கு. அந்த வகையில நானே போயிட்டு இவங்களை பத்தி சர்ச்சையை உருவாக்குற அளவுக்கு நான் கருத்துக்கள் நான் எதுவும் சொல்லலையே. நான் இல்லை, இப்போ தனது தொண்டர்களோடு ரஜினி பேசுகிறார், ஒவ்வொருத்தரை பற்றியும் நிறைய அபிப்பிராயம் சொல்றாரு, சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொல்றாரு. இந்த கேள்வியை ஒரு பிரதான கட்சி தலைவர்ங்கிற முறையில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டையும் ஊடகங்கள் எழுப்புறாங்க. ரஜினியினுடைய அரசியல் என்ட்ரி குறித்த ஒரு விஷயம் இருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. ஆனால் அன்புமணி மட்டும் அவர்கள் வரக்கூடாது அல்லது அவர்களை வரேன்னு சொல்றா உடனே வந்துடணும், இப்படி ஏமாத்தக்கூடாது, நீங்க உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் அந்த உணர்ச்சி வசப்படுறது வெளில வர்ற மாதிரி தெரியல. அது நீங்க தான் காரணங்க, மீடியா தான் காரணங்க அதுக்கு. அவங்க சொல்றதுக்கு முன்னே நீங்க இதோ வராரு, இதோ வந்துட்டாரு, எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இதோ வந்துட்டு இருக்காரு, இதோ திரும்பிட்டாரு, அங்க வந்துட்டாரு, இப்படி வந்துட்டாரு, ஒவ்வொரு முறையும் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ சிஸ்டம் கெட்டு போயிருக்குன்னு நீங்க எனக்கு என்கிட்ட கேள்வி கேட்க, நானே உங்ககிட்ட ஏதாவது நான் வந்துட்டு ரஜினி இப்படி நான் ஏதாவது ஒரு நாள்னா சொல்லியிருக்கேன்னா? நீங்க தானே கேள்வியை திணிக்கிறீங்க ஒவ்வொரு முறையும். எவ்வளோ முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. நீட்டு பிரச்சனை, விவசாயிகள் தற்கொலை பிரச்சனையிலேருந்து எவ்வளோ ஆற்று பிரச்சனைகள், காவிரி மேலாண்மை, அதெல்லாம் விட்டுடுவீங்க. அது ஒரு 2 கேள்வி கேட்டுட்டு அடுத்தது ரஜினிகாந்த் இப்படி சொல்கிறாரு சிஸ்டம் சரியில்லைன்னு. சிஸ்டம் சரியில்லை, இப்போ தானே சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறாரு. ஏன் 50 ஆண்டு காலம் இல்லை 20 ஆண்டு காலம் சிஸ்டம் சரியில்லை, ஏன் அப்போ சொல்லாதது இப்போ சொல்கிறாரு? ஏன்னா இப்போ ஜெயலலிதா இல்லை, கலைஞர் ஓய்வு பெற்றுட்டார், இப்போ சொல்கிறாரு. ஏன் அப்போ சொல்ல வேண்டியது தானே? ஏன் இதே கலைஞர் இதே ஜெயலலிதா கூட மேடையில் உட்காந்துக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு அப்போது அவங்கள பற்றி பாராட்டு பேசிகிட்டு இருக்காரு, ஏன் அப்போ சொல்ல வேண்டியதானே இப்போ சொல்றது இல்ல? இதெல்லாம் வந்து எவ்வளவு நாள் பண்ணிட்டு போலாம். இல்ல அந்த ஸ்பேஸ அவர் வந்தா பாத்துக்கலாம்னு தட்டி விட்டுட்டு போக உங்களால ஏன் முடியல? அதுதான் என்னுடைய கேள்வி. யாரும் அரசியல் வரலாங்க, யாரும் வச்சு தடுக்க முடியாது, வரக்கூடாதுன்னு சொல்லல. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மக்கள் வெகுளி மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வெகுளி. வசனம் பேசினா ஏமாந்துடுறாங்க, நடிச்சா ஏமாந்துடுறாங்க, வேஷம் போட்டா ஏமாந்துடுறாங்க. ஏமாந்தானே இப்படி தமிழ்நாடு இவ்வளவு பாதாளத்தில் இருக்குது. அதுதான் மீண்டும் வர வேண்டும் தான். அது எங்களுடைய ஆதங்கம். அதுதான் நல்ல இளைஞர்கள் வரட்டும், நல்ல படிச்சவங்க, ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர், ஒரு வழக்கறிஞர், ஒரு பேராசிரியர், இப்படிலாம் வரட்டும், அரசியல் வரட்டும், நல்லா இருக்கும். ஏன் நடிகர் வந்தா என்ன பிரச்சனை? உலகத்துல தமிழ்நாட்டுல மட்டும்தான் 50 ஆண்டு காலம் சினிமா துறை சார்ந்தவங்க தமிழ்நாடு ஆளணும். அதுதான் ஒரே ஒரு தகுதியா? ஆந்திராவிலயோ, கர்நாடகாவிலோ, கேரளாவிலயோ, குஜராத்லயோ காமராஜர் எப்படி நீங்க கூப்பிட்டு நீங்க அது ஒரு எக்ஸாம்பிள், அது ஒரு எக்ஸாம்பிளரி வேற. அது எல்லாமே ஒரு காமராஜர் ஆள முடியுமா என்ன? ஒரே ஒரு காமராஜ் தாங்க, படிக்காத மேதை, ஒரே ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் எல்லாமே இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது. அவர் வந்து எவ்வளவு பண்ணல முதலமைச்சர் பதவிக்கு வருவதற்கு காமராஜர் இன்ஜினியர் தான் வரணும்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? காமராஜர் ஆட்சி காலத்துல நல்ல திட்டம் நேர்மையா இருந்தது. இவங்க வந்து 50 ஆண்டு காலம் நடந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா ஊழல் 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 கொள்ளடிச்சுட்டு போயிட்டு இருக்க, மணல் கொள்ளை, சாராய கொள்ளையில இருந்து எல்லாம் கொள்ளடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய அத்தாட்சி. நான் கேட்கறது ஒரு மாற்று. ஆந்திராவில், கர்நாடகாவில், தெலுங்கானாவில், கேரளாவில், குஜராத்தில், மகாராஷ்டிராவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் உங்க சினிமா துறையில் ஆனா அவ்வளவு முன்னேற்றம் வந்துட்டு இருக்கு. ஏன் காரணம்? இவங்களுக்கு தெரியலைங்க. மத்திய அமைச்சராக இருந்தவர், இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ மத்திய அமைச்சர்களுடைய எல்லா பட்டியலையும் முதல் 3 இடங்களுக்குள்ள தமிழ்நாடு இருக்கு. நீங்க எந்த பட்டியல இருக்குங்க? ஆரம்ப சுகாதாரம், மகளிர் மேம்பாடு, பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு சார்ந்த விஷயம். தமிழ்நாடு தொழில் வளத்தை எடுத்துக்கங்க. பட்டியல் கேக்குறீங்க, நான் சொல்றேன். தொழில் வளத்தை எடுத்துங்க, இதுதான் முக்கியமானது. நீங்க சொல்றதெல்லாம் வந்து இன்சிடென்டல். இதுதான் தமிழ்நாட்டில்
1.5 கோடி இளைஞர்களுக்கு வேலை கிடையாது, படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடையாது. தொழில் வளத்துல கடைசியில் இருக்கு தமிழ்நாடு. முதலீடுன்னு சொன்னா 21 பெரிய மாநிலங்கள்ல 21வது இடத்துல இருக்கு. வேளாண் வளர்ச்சியில பெரிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒரு நிமிஷம் சொல்றேன், முடிச்சிடறேன். வேளாண் துறையில மைனஸ் வளர்ச்சியில் இருக்கு, வேளாண் துறையில மைனஸ் வளர்ச்சியில் இருக்கு. பொருளாதாரம் பாத்தீங்கன்னா இந்தியா வளர்ச்சி 6.7.2 இருந்தது, இப்ப 6.8 வந்துருச்சு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 3.7 தான், 3.7 3.2 விட தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் அதிகம். இதெல்லாம் வந்து நான் சொல்ல நீங்க நான் சொல்ல ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நீங்க கேட்டீங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 64 ஆண்டுகள் ஆளாத இந்தியாவினுடைய பெரும்பான்மையான மாநிலங்களை விடவும் நடிகர்கள் ஆண்டதாக நீங்கள் முன்வைக்கிற தமிழகத்தினுடைய சராசரி அதிகமாக இருப்பது எப்படி? காமராஜர் போட்ட அந்த விதை தான் இன்னைக்கு முளைச்சு அவர் தான் தொடர்ந்து காமராஜர் ஆட்சியை அமைக்க போகிறார். நிச்சயமா காமராஜ் ஆட்சினா நேர்மையான ஆட்சி, வளர்ச்சி, தொழில் வளம், விவசாயம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, இதுதான் காமராஜ் ஆட்சி. இவங்க ட்ராக் மாத்திட்டாங்க. இவங்க ட்ராக் மாத்திட்டு மணல் கொள்ளையும் சாராயம் விற்கிறதும் அரசாங்க வேலையா? அதெல்லாம் அன்புமணியிடம் திட்டங்கள் இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. இதெல்லாம் ரஜினி கமல் கிட்ட இல்லன்னு நீங்க எப்படி முடிவுக்கு வந்தீங்கங்கறத என்னோட கேள்வி. உங்ககிட்ட இருக்கு, நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஆனால் ரஜினி ஒரு நடிகரிடம் அதெல்லாம் இருக்காதுங்க, என்ன முடிவுக்கு வர்றீங்க? கடந்த காலத்துல 40 ஆண்டு காலம் இவர் வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பத்தி பேசியிருக்கிறாரா? ஒரு பிரச்சனை பத்தி கருத்து சொல்லியிருக்கிறாரா? இல்ல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், ஏன்னா இவ்வளவு விவசாயிகள் 500 விவசாயிகள் 5 மாதத்துல தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி கிடையாது. அவர் வந்த பிறகு கேட்க வேண்டிய வரத்துக்கு ஆசைப்பட்டா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணுங்க. திடீர்னு அரசியலுக்கு வராத ஒருவரை நீங்க வரக்கூடாது, நீங்க நடிகர்னு அங்கிற காரணத்தினால நீங்க எப்படி வராருன்னு சொல்றீங்க? அவர் அரசியலுக்கு வர, நான் மீண்டும் சொல்றது நீங்க தான், உங்களை தான் நான் குறை சொல்றேன். அவரை நான் குறை சொல்லவே இல்லையே, உங்களை தான் நான் திருப்பி குறை சொல்லிட்டு இருக்கேன். ஊடகம் அவர் வராரு நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அவரை பத்தி விவாதம் ரொம்ப தெளிவாகவே வார்த்தையை தவிர்த்துட்டு நடிகர்கள் தான் பயன்படுத்துறீங்க. என்னோட கேள்வி அதுதான். நடிகர்களுக்கு ஒன்றும் தெரியாது, தொலைநோக்கு பார்வை இல்லைங்கிற முடிவுக்கு அன்புமணி எப்படி வந்தார்? தமிழ்நாடு பாதாளத்துல இருக்குங்க. தமிழ்நாடு ஊழல் இருக்கு, பிரச்சனை இருக்கு. அதனாலதாங்க நடிகர்கள் ஆண்ட சினிமா துறையை சார்ந்த ஆண்டதுனால தான் இங்க பாதாளத்துல இருக்கு தமிழ்நாடு. மிக மோசமான, வெளியில போனா அசிங்கமா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து சொன்னாலே சிரிக்கிறான். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு, கருணாநிதி அவர்களுடைய ஓய்வு, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் ஆளுமையாக மாறுவதற்கு பலர் முயற்சிக்கிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுல சமீப காலத்துல இணைந்திருக்கிறவர் வந்து கமல்ஹாசன் அதிமுக அரசை மிக கடுமையாக விமர்சிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அரசியல் கட்சிகளில் இருக்கிற தலைவர்களை விடவும் அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார்னு ஒரு தோற்றத்தை கமல் உருவாக்க முனைகிறார். இந்த அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிறத ஏன் அரசியல் கட்சிகளால பண்ண முடியல, அல்லது அரசியல் கட்சிகள் மீதான நம்பிக்கையின்மை காரணமாக கமல்ஹாசன் விமர்சிக்கிற போது மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கிறார்? மக்கள் மனநிலையை இந்த சினிமா சார்ந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசியலும் சினிமா பக்கத்தில் தான் இருக்குது. அதுதான் நான் தவிர்க்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை விட்டு வெளியில வாங்கன்னு நான் சொல்லிட்டு வரேன். நான் இப்போ நாங்கள் சொல்றோம், இவ்வளோ நாளாக நாங்கள் தான் கடுமையாக இந்த 2 கட்சியும் நாங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். கமல்ஹாசன் சொன்னாதான் நீங்க உங்க பேப்பர்ல போடுறீங்க, உங்க டிவியில் விவாதம் பண்றீங்க. அன்புமணி சொன்னா அது ஒரு செய்தி இங்கே இல்லை. அன்புமணி புள்ளி விவரங்களோட எல்லாமே நாங்களும் வந்து ஒரு ஆளுநரை சந்தித்தோம். 2015 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி ரோசையா ஆளுநரை சந்தித்து 210 பக்கத்தில் 14 துறைகளில் ஊழல் குற்றச்சாட்டு நாங்கள் கொடுத்தோம். அது ஒன்றுமே நடக்கலை. அது 1 மாதத்துக்கு பிறகு கடிதம் எழுதணும், ஒன்றும் நடக்கலை. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் கேஸு போட்டோம், ஒன்றுமே நடக்கலை. இதெல்லாம் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக நாங்கள் செய்கிறோம். ஆனால் ஒரு நடிகர் அப்படின்னா அது வேறு விதமாக நீங்கள் கொண்டு வர்றது, நீங்கள் பிரபலப்படுத்துறது தான். அதெல்லாம் பண்ண மக்கள் அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. இப்போ கேரளாவில் எடுத்துங்க, மம்முட்டி இருக்கிறார். மம்முட்டி அங்கே இருக்கிற மக்களுடைய விழிப்புணர்வு நான் கம்பேர் பண்ணுறேன். நான் கேரளாவில் மம்முட்டி சூப்பர் ஸ்டார், ஆனால் அவர் எலெக்ஷனில் நின்னான்னு ஜெயிக்க முடியாது. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற சினிமா வேற, ஒரு பொழுதுபோக்கு, அரசியல் ஒரு பொது வாழ்க்கை. இங்கே சினிமா நெஜோன்னு நம்பிட்டு இருக்கான். எல்லாம் சினிமா 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 நெஜோன்னு நம்பிட்டு இருக்கான். அந்த மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க. இதே கமல்ஹாசன் நான் கேட்குறேன், நான் ஏன் அதிமுக மட்டும் ஊழல், திமுக ஊழல் கிடையாதா? திமுக பற்றி ஏன் பேச மாட்டாரு? 2 கட்சியும் தான் ஊழல். சர்க்காரியாலேருந்து 2Gலேருந்து எவ்வளோ கடந்த காலத்தில் ஆண்டத்தில் எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்காது. பண்ணால் ரெண்டுமே அதிமுக வந்து அது ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு. அதிமுகவில் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எம்எல்ஏவோ யாரோ அடுத்தது கவுன்சிலரோட ஜெயிக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இருக்கிறப்ப கொள்ளடிச்சிட்டு போயிடணும், அந்த கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால் இது எப்படி நான் சொன்ன 6 மாதத்தில் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எவ்வளோ இழந்துட்டுருக்கோம்.
இன்னும் இவங்க ஒரு ஆண்டு காலம் இருந்தாங்கன்னா முடிஞ்சு போய் தமிழ்நாடு பிளாட்டா வித்துட்டு போயிட்டு போறாங்க. இல்ல இப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டு பார்க்கிற போது கமலஹாசனை வைத்து திமுக ஒரு கேம் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் மறுபடியும் என் வாயை பிடுங்கி கமலஹாசனை பத்தி சொல்லணும், ரஜினிகாந்த் பத்தி சொல்லணும், சினிமா பத்தி சொல்லணும். அப்புறம் கேட்ட அன்புமணி ஏன் சினிமா துறை சார்ந்தவங்களை சர்ச்சையா பேசுறாரு நீங்க சொல்லுவீங்க மறுபடியும். அதான் வாயை கிளறி திருப்பி நீங்க சொல்லி அப்புறம் மறுபடியும் அந்த கேள்வியும் என்கிட்ட கேட்பீங்க. நீங்க இதுதானே நடந்துட்டு இருக்கு. இல்ல நானும் எப்படியோ அவாய்ட் பண்ண இதோட முக்கியமான பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்லி பேசுறீங்க. நீங்க எனக்கு தொந்தரவு பண்றீங்களே. ஒரு இடத்துல போனா தொந்தரவு தான் பண்றீங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், நீட் பிரச்சனைக்காக போராடணும், அங்கேயும் அதை கேள்வி கேட்குறீங்க. எல்லாம் கேட்டுட்டு கமல்ஹாசன் என்ன சொன்னார், ரஜினி என்ன சொன்னார், சொல்லுங்கன்னு 10 கேள்வி கேட்டீங்கன்னா என்ன நான் பண்ணுவேன் சொல்லுங்க. பிக் பாஸ் ஓவியா மேல விடுங்க வேற என்ன கேள்வி கேளுங்க. இல்ல ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராமோட ஒரு ஆக்ட்ரஸோட உங்களை ஒப்பிடுவது என்ன மாதிரியான ஒப்பீடு? முதல்ல இப்ப மறுபடியும் இது வந்து ஏதாவது சொல்லணும். எதுக்குங்க பப்ளிக்கை ஈர்க்கிறதுக்காக இல்ல மக்கள் மத்தியில் எது பிரம்மாண்டமாக இருக்கிறதோ அதை அன்புமணியால் கையில் எடுக்க முடியும். ஆனா அந்த கேள்வியை கையில் எடுக்கிற போது அன்புமணி ஒதுங்குகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு எதுக்கு நீங்க விளம்பரம் தேடுறீங்க? அது முதல்ல சொன்னது அன்புமணி அவர்கள் தான், நாம இல்ல. நான் சொன்னது ஓட்டு போட்டவங்களை பத்தி தான் சொன்னேன் தவிர நீங்க சொல்ற அந்த நடிகையை பத்தி நான் சொல்லல. ஓட்டு போட்டவங்க 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டீங்களே, இந்த 1.5 கோடி பேர் எனக்கு ஓட்டு போட்டீங்க. நீங்க அந்த நடிகையை காப்பாற்றணும்னு ஓட்டு போடுறீங்களே, இந்த 1.5 கோடி பேர் எனக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா போன தேர்தலில் நான் உங்களை காப்பாற்றிருப்பேன், தமிழ்நாடை காப்பாற்றிருப்பேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நான் வேலைவாய்ப்பு, நீங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கியிருப்பேன், நல்ல நேர்மையான ஆட்சியை கொடுத்துருப்பேன், கல்வி தரமாக கொடுத்துருப்பேன், சுகாதாரத்தை நல்லா கொடுத்துருப்பேன், விவசாயிகள் மகிழ்ச்சியாக வச்சுட்டு இருப்பேன், நான் தமிழ்நாடு உரிமைகளை பண்ணிட்டு இருப்பேன், தமிழ்நாட்டை காப்பாத்திட்டு இருப்பேன். அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க இறங்கி வர்றீங்கங்கறத என்னோட ஸ்டாண்டர்ட் இல்ல. அன்புமணி மாதிரியான ஒரு திறமைசாலியை பயன்படுத்தி கொண்டு தமிழகம் தவறிடுச்சுங்கற டோனுக்கு போகல. எனக்கு ஏன் நீங்க என்ன வாய்ப்பு கொடுக்கல டோன்ல இருக்கீங்களே? அதுதான் நான் சொல்றேன். இப்ப இருக்கிற இளைஞர்கள் யாரோ காப்பாத்தணும்னு ஓட்டு போடுற இளைஞர்கள் தேர்தல்ல எங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கலாமே தான் நான் கேட்டேன். அப்ப தமிழக மக்களுக்கு ஒரு நடிகை காப்பாற்றுவதை விட தமிழ்நாட்டை காப்பாற்றுறது பெரிய விஷயமா படலன்னு நினைக்கிறீங்க? ஆமா. என்ன நான் வேற இதுதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட, நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்கறீங்க. இல்ல அப்படிப்பட்ட ஒரு மக்கள் கிட்ட நீங்க என்ன மாதிரியான மாற்றத்தை எடுத்து பேசி புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்கிற மொழியில சொல்லணும் அவங்க கிட்ட. சில நேரத்துல அந்த மக்கள் கிட்ட கொஞ்சம் கோவமா பேசணும், சில நேரத்துல அன்பா பேசணும், சில நேரத்துல கொஞ்சம் காரசாரமா பேசணும். பேசினாதான் புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், பாமகவினுடைய வளர்ச்சியில தமிழ் பாதுகாப்பு இயக்கம் மாதிரியான பல முன்னெடுப்புகளை மொழி சார்ந்து பாமக எடுத்திருந்தீங்க. ஆனா இப்போது விமான நிலையங்கள்ல இந்தி நாளிதழ்கள் தொடங்கி பல இடங்கள்ல இந்தி சார்ந்த ஒரு பெரிய ஒரு ஆதிக்கத்தை திணிக்கிறது பாஜக அரசு எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கர்நாடகாவிலும் மேற்கு வங்கத்திலும் அந்தந்த மாநில மொழிகளுக்கான உரிமைகளை தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு படி மேல போய் கர்நாடகாவில் அந்த மாநிலத்திற்கான மாநில கொடி உருவாக்கம் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா தமிழ் பாதுகாப்பு இயக்கம் மாதிரி தொடங்கப்பட்ட பாமக அந்த பகுதியிலிருந்து விவசாயம் வேளாண்மைன்னு இன்னொரு பக்கத்துக்கு மாறிட்டீங்களோ? கலை பண்பாட்டு தளத்துல பாமகவினுடைய ரோல் என்னவாக இருந்ததோ, ராமதாஸ் எதையெல்லாம் முன்னெடுத்தாரோ அதுல அன்புமணி பெரிய அளவுல கவனம் செலுத்தலையோ? நிச்சயமா நாங்கள் கவனம் செலுத்தி தான் இருக்கிறோம். இன்னைக்கு என்னென்ன பெரிய பிரச்சனைகள் இருக்கோ அதுதான் எடுத்துட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். இப்போ மத்திய அரசை இன்னைக்கு கடுமையா விமர்சனம் செய்து நாங்கள் தான், திமுக கூட கிடையாது. நாங்கள் தான் கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்ருக்கோம். ஒன்று ஹிந்தி திணிக்கிறதுனா அதுக்கு முதல்ல நாங்கள் தான் குரல் கொடுக்குறோம். சமஸ்கிருதம் திணிக்கிறதுக்கு இதுதான் நாங்கள் தான் முதல் குரல் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம நெடுவாசல் பிரச்சனையோ, இப்போ ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையோ, அல்லது இப்போ பெட்ரோகெமிக்கல் பிரச்சனையோ, தமிழர்கள் மீனவர்கள் பிரச்சனை, இல்லை இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, இது எல்லாமே நாங்கள் முதல் அங்கே போய் பேசி அறிக்கை கொடுக்குறதோ போராட்டம் பண்ணுறதோ இதெல்லாம் நாங்கள் கடுமையாக நாங்கள் விமர்சனம் செஞ்சுட்டு தான் வரோம். நாங்கள் இதில் இன்னைக்கு பிரச்சனை நீட் பிரச்சனை, இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முதன்மை பிரச்சனையாக நான் பார்க்குறேன். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காதது இது தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்த மிகப்பெரிய துரோகம்னு நான் கருதுவேன். பிக்கெஸ்ட் பிட்ரேல் ஃபார் தமிழ்நாடு பை த பிஜேபி கவர்மெண்ட் இஸ் நாட் ஃபார்மிங் தி காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு. இது மன்னிக்க முடியாது. இல்ல எனக்கு அந்த கேள்வி கேட்டதுக்கான அடிப்படை காரணம் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸுக்குமான ஒரு செப்பரேட்டிங் பாயிண்ட் நான் எங்க பாக்குறேன்னா, கலை பண்பாட்டு தளத்தில் ராமதாஸ் இயங்குறதுக்கும் அன்புமணி அவர்கள் நடப்பு அரசியல்ல இருக்கிற திட்டங்கள் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் அந்த பாயிண்ட்டுக்குள்ள நிக்கிறாரா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. இப்ப எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பிரச்சனை இருக்குன்னு அது மாதிரி கொண்டு வரீங்களா? இல்ல உங்களுக்கும் உங்க அப்பாவுக்குமான பிரச்சனைகள் அணுகிறதுல இருக்கிற முன்னுரிமையில ஏதாவது வேறுபாடு இருக்கு? எனக்கும் எங்க அப்பாவுக்கும் எள்ளளவும் பிரச்சனை இல்ல, இனியும் இருக்க போறது கிடையாது. காலங்கள் எவ்வளவு காலத்துல இருக்க போறது கிடையாது. சில ஊடகங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற பார்வையில இந்த வேறுபாடு இருக்கிறதாங்கிறது எங்களுக்குள்ள எந்த வேறுபாடு கிடையாது. ஒன்னே ஒன்னு சொல்றேன், நான் என்னென்ன நான் பேசுறேனோ எல்லாமே
ஐயா சொல்லி தான் நான் பேசுகிறேன். நான் என்னென்ன போராடுறனோ அவர் சொல்லி தான் நான் போராடுறேன். என்னென்ன அறிக்கைன்னா அது சம்மந்தமாக அவர் இதெல்லாம் சொல்லி அறிக்கை அப்படி தயார் பண்ணி என்னை தயார் பண்ணது அதுதான் நான் தெரிஞ்சுட்டு வரேன். அவர் தான் எங்களை முழுக்க இயக்கிட்டு இருக்கார். கட்சியையும் எங்களையும் அவர் தான் இயக்கிட்டு இருக்காரு. எனக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம் குறித்த கேள்வி எழுப்பினதுக்கான காரணமே பாமக திண்ணை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது என்று திருமாவளவன் அவர்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறார். ராமதாஸ் அவர்களுடைய ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு பார்த்து நீங்க எங்கடா போட்டு இப்படி போட்டு அப்படி ட்ராக்க போட்டு இப்ப கொண்டு வரீங்க. நீங்க போனாலும் உங்ககிட்ட தான் சார் கேட்க முடியும். வேற என்ன கேள்வி கேளுங்களேன், இதெல்லாம் வேண்டாம். இல்ல கேள்வி நான் முடிச்சிடறேன் சார். என்னன்னா தமிழ் பாதுகாப்பு இயக்கம் மாதிரியான சில பண்பாட்டு தளங்களை பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் ஒரே அரசியல் தளத்துல நின்ன காலங்கள் உண்டு. அது ஒரு வகையில பெரிய மாற்றமாகவும் பார்க்கப்பட்டது. ஆனா அதற்கு பிறகு அந்த மாதிரியான முயற்சிகள் ஏன் நடக்கல? அதற்கு பாமக காரணமாங்கிறதா என்னோட கேள்வி. நாங்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் கிடையாது. இல்லை, எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக போராடிட்டு வரோம். மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் பாடுபட்டு தான் வரோம். அதனால் நாங்கள் என்ன தனிப்பட்ட முறையில் பாமக காரணம் இல்லை. எங்களுடைய அரசியல் இருக்குது. நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்டு இருக்கோம். தேர்தல் நிலைப்பாடு எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் இருக்குது. திராவிட கட்சிகளை வேற இருக்கணுங்கிற உங்க முயற்சியில எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சி வந்ததுன்னா விடுதலை சிறுத்தைகளும் வாய்ப்பு இருக்கிறதா? நான் மீண்டும் சொல்றேன், மற்ற கட்சிகள் எங்களை தவிர மற்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் திமுக அண்ணா திமுகவிடம் சென்றுதான் இவங்க 2 பேரும் சேர்த்துக்கல. அது ஒரு காரணத்தால் வெளியில வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன கொள்கை? தேர்தலில் மட்டும் போன தேர்தலில் அப்போ என்ன கொள்கை வச்சுட்டு இருக்காங்க? அவங்களை எப்படி எதிர்ப்பாங்க? அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. சில பேர் சேர்த்துக்கிறாங்க, சில பேர் சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் தான் வெளியில வந்துட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் பற்றிய கேள்வியை தவிர்க்கிறாரா? அதை விட முக்கியமான பிரச்சனை எவ்வளோ இருக்குங்க. அதில் தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய அடுத்த 4 ஆண்டுகளுக்கு எடப்பாடி அரசு நீடிக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னா குடியரசுத் தலைவர் ஐயோ கும்பிடு போற நீடிக்க கூடாது. ஏன்னா நான் சொல்றேன்ல 6 மாதத்துல நம்ம உரிமைகளை நிச்சயமா நீடிக்கக்கூடாது. ஏன்னா 6 மாதத்துல இந்த 6 மாதம் ஆட்சியில எவ்வளோ உரிமைகள் நம்ம இழந்துட்டோம். இன்னும் நீடிச்சாருன்னா முடிஞ்சு போச்சு. நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு கூறு போட்டு வித்துடுவாங்க. பிளாட்டு போட்டோ கூறு போட்டோ எல்லா உரிமைகளும் நம்ம ஏன்னா அவங்களுடைய சுயநலத்துக்காக. என்ன சுயநலம் வந்துடும் நினைக்கிறீங்க? நீங்க தேர்தல் வரும் நம்புறீங்க? என்னுடைய கணிப்பு நாடாளுமன்ற தேர்தல் கூட வரும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் வரும்னு என்னுடைய கணிப்பு. அதிமுகவினுடைய உட்கட்சி குழப்பங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவங்க ஆட்சி நீடிக்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்களே எல்லா அணிகளும். அதான் இந்த கேள்வி அவங்க கிட்ட தான் கேட்குறது. கூட்டுக்கொள்ள தானே நடக்குது. கொள்ளடிக்கிறது கூட்டுக்கொள்ள தான் அதெல்லாம். ஏன்னா சில இதில் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு அமைச்சர் அவங்களுக்கு பல புரோக்கர்கள். இப்போ இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா தான் மெயின் கலெக்டிங் ஏஜென்ட்டாக இருந்தாங்க. இப்போ அவங்கவுங்க அமைச்சரும் கலெக்டிங் ஏஜென்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு சில புரோக்கருங்க. அவங்களுக்கு என்னென்னா உங்கள் துறையில் இவ்வளோ பணம் இருக்கா, அது எப்படியாவது சைஃபன் பண்ணிடணும், எப்படியாவது சொர்ணி எடுத்து முடிச்சிடணும்னு அந்த முடிவில் சில அமைச்சர்களில் போய் தெரிஞ்சவங்க மூலயமா அவங்க சொல்கிற கருத்து தெரிஞ்சவங்க போய் கேட்டாங்கன்னா எவ்வளோ நாள் இருக்கு போன்னு தெரியல, அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிடணும். அந்த மனநிலையில் தான் இருக்காங்க அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் ஆனால் இதுக்கு காரணம் எல்லாமே நான் சொல்கிறது பாஜக தாங்க. அடித்தள காரணம் பாஜக. அதிமுகவில் நடக்கிற குழப்பங்களுக்கு காரணம் பாஜகவுக்கு எவ்வளோ ஊழல் நடக்குதுன்னு எல்லாமே தெரியும். எல்லா ஏஜென்சிலேருந்து எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்தெந்த அமைச்சர் எப்படி இருக்கிறாங்க எல்லாமே தெரியும். ஆனால் கண்டுக்காமல் இருக்கிறாங்க. ஆமாங்க. அன்புமணி அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போறீங்க? இப்போது நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஏரி குளங்கள் தூர்வாரது மட்டும் இல்லை, நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்கிறதுன்னு தாமிரபரணி ஆற்றை காப்போம்னு 2 நாள் பயணம் நான் போய் மிகப்பெரிய அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளருக்கே கொஞ்சம் இதெல்லாம் இவ்வளோ உரம் இருக்கான்னு அவருக்கே தெரிஞ்சு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொள்ளிடம் ஆற்றில் அங்கே மணல் கொள்ளை மட்டும் இல்லை, அங்கே முகத்துவாரத்தில் தடுப்பணை கட்டணும். 27 கிலோமீட்டர் கடல் நீர் உள்ளே வந்தனால சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் நிலத்தடி நீர் கடல் நீராக மாறிடுச்சு. அங்கே முகத்துவாரத்தில் அது ஒரு சின்ன ப்ராஜெக்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் 118 கோடியில் ஒரு ப்ராஜெக்ட். இப்போ நான் என்னென்னா 3 நாள் காவேரி காப்போம், காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும். 3 நாள் பயணம். இது தொடர்ந்து காவேரிக்கு பிறகு பாலாருக்கு பிறகு மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்கடு அவிநாசி, இதெல்லாம் நாங்கள் ஏன்னா நீர் மேலாண்மை நான் மீண்டும் சொல்ல நீர் மேலாண்மைன்னா 1 மாதம் பெய்கிற மழையை அதை சேமித்து அடுத்த 11 மாதம் அதை பயன்படுத்துவது தான் நீர் மேலாண்மை. அதை பற்றி இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு என்னென்னா 1 மாதம் மழை பெய்யுது 80 விழுக்காடு கடலில் அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வறட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நமக்கு போதுமான மழை இருக்குது, அதை நம்ம சேமித்து வைக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். மக்களோடு உரையாடுகிற உங்களது பணி மேலும் சிறக்க எங்களது வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய கேள்விகளுக்கு நிறைய வித்தியாசமான பதில் முன் வச்சிருக்கிறீங்க. வீரம் நிகழ்ச்சி கலந்து கொண்டு மிக்க நன்றி. நியூஸ் 7 நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்னும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.